இந்த விஸ்வரூபம் படத்துல அந்த ப்ரே பண்ணிட்டு அடிப்பாரு பாத்தீங்களா, அது எதுவுமே மறக்க முடியாது. அது திரும்ப இது போடுவாங்க ஸ்லோ மோல காட்டும். நம்மளே அது மிகப்பெரிய ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, அந்த மேட்டர் நடந்துரும். டக் 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 ஒரு 4 5 பேர் வச்சு டக் 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 முடிஞ்சு லாஸ்ட் இப்படின்னு இறங்கும். இப்போ மூக்குல இருந்து இப்படி ரத்தம் வருது. இப்போ இது எதுக்கு நான் திருப்பி போடணும்? ஹீரோயின் ஷாக்ல இருக்காரு. ஷார்ட்ட போட்டுட்டு இப்போ அந்த டிராப் அப்படின்னு இப்போ அங்க இருந்து ஒரு ஷாட். ஸோ லைக் அவ்வளவு சென்சிபிளா வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க அந்த சீனு. லைக் சொல்லும் போதே சரி, உனக்கு பிடிச்ச சீன்? நான் வந்து அது சீனா சொல்ல முடியாது. லைக் விக்ரம் படத்துல அந்த கன்னை வெளில எடுத்துட்டு வருவார்ல, அந்த சீன்லாம் பார்த்துட்டு விசில் விட்டவன் நானு. என்னதான் இப்போ நான் ஃபேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், யாருக்குமே ஃபேன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு எந்த படம் போனாலும் பிடிக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கவனிசமா மாறிட்டு வரணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. படம்லாம் அவர் நடிப்புக்காக பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் சொல்லலாம். அதே மாதிரி விக்ரம் படம் பார்த்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு எப்படியாச்சும் இந்த மனுஷன் நேர்ல பாத்திர மாட்டோமா யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்தியன் 2 ஆடியோ லான்ச் நடந்துச்சு நேரு ஸ்டேடியம்ல. அப்போ இப்படி கிராஸ் பண்ணாரு. அந்த இது பிரஸ் மீட்டு கூட அவரு வரல, மத்தவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்படி கிராஸ் பண்ணாரு. ஆனா வாய் பொழுது பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஸ்டைல் கமலை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாராச்சும் முடிஞ்சா இந்த வீடியோ பார்த்துட்டு கமல் கிட்ட கூட்டு போயிட்டு என்ன போட்டோ எடுக்க வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா எனக்கும் இன்னொன்று நம்ம ஒரு டாபிக்னா ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டோம். என்னன்னா நிறைய படங்களுக்கு வந்து மிஸ்டேக்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ போடுவாங்க. அதுல மேக்ஸிமம் கமல் படம் இருக்கவே இருக்காது. ரஜினி படம் இருக்கும், விஜய் படம் இருக்கும், நீங்க பெரிய ஸ்டார் படம் எல்லா படமும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட படம் இருக்காது. அவரோட ஒரு மேக்கிங் இருக்கும்போது மிஸ்டேக் இருக்குமா. அதே மாதிரி டீகோடிங் அப்படிங்கிற விஷயம் கமல் சாரோட படம் அதிகமா இருக்கும். மற்றவங்க வந்து கம்மியா இருக்கும். கமல் சாரோட படம் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, மணிகண்டன் ஆகட்டும், யாரு நம்ம ஜிவிஎம் ஆகட்டும், லோகேஷ் ஆகட்டும், சண்டை போட்டுக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. சூர்யாவும் சேர்ந்துட்டாரு. சூர்யா இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறப்ப மேல உட்காந்துட்டு ரசிக்கிற தன்மை இருக்குதுல்ல, ஒரு ரசிக்கிற தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பா பிரில்லியன்ட். அப்புறம் ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச்ல தக் லைஃப் தான் நினைக்கிறேன், ஒரு விஷயம் எனக்கு பாக்குறப்ப லிட்டரலா அழுகெல்லாம் வந்துச்சு. என்ன இந்த அளவுக்கு இருக்கு, நீ இவ்வளவு நல்லவனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம பசங்க காலை எடுத்து நம்ம தலையில வச்சுக்கிறதுல என்னையா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. மேலே ஏறி போறவங்க அவங்க தானே, நமக்கு அடுத்து அவங்க தானே இருக்காங்க, அவங்க நம்ம தூக்கி வரதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அழுக வரும். ஸோ அது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒண்ணு.